ஒரு நண்பர் காலையில் தகவல் சொன்னார். சார், நான் ஜோதிடத்தில் மாஸ்டர் ஆகிட்டேன், நல்லா ஜோதிடம் சொல்வேன் அப்படின்னாரு. உங்கள் ஜாதகம் இருக்கா அப்படின்னாரு. எனக்கு ஜாதகமே இல்லைங்க. எங்களுடைய வழிபாட்டு முறைகள் குலதெய்வத்துட்டு போவோம், ஒரு பூப்பட்டினம் போட்டு கேட்போம், வந்தால் செய்வோம், வரலைன்னா அப்புறம் 2 மாதம் கழித்து பௌர்ணமி அன்னைக்கு போய் கேட்போம், அமாவாசை அன்னைக்கு போய், இதுதான் எங்களுடைய வழக்கம் என்றோம். அவர் எனக்கு தெரியும், அந்த நண்பர் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு. அவர் 10 நாளில் 15 நாள் 20 நாள் இது மாதிரி வகுப்புகள் சென்று கொண்டே இருப்பார். எல்லாத்துக்கிட்டேயும் கேட்பார், இது மாதிரி நீங்கள் ஜாதகம் கொடுங்க, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன அப்படிம்பார். அதை வாங்கி பார்த்துட்டு அவர் உடனே சொல்லுவார், உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்கணுமே, உங்கள்கிட்ட ஒரு ஆதார் அட்டை இருக்கணுமே, உங்கள்கிட்ட ஒரு பேங்க் பாஸ் புத்தகம் இருக்கணுமே அப்படிம்பார். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தக்க தகவலாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குமே அப்படிம்பார். ஆமாம் சார், ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருப்பாங்களே அப்படிம்பார். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இருக்கும். இப்படி நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பலன் சொல்லுவார். நீங்கள் மேசராசியா, அசுவதி நட்சத்திரம் அங்கே தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது, அந்த அசுவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான தகவல்லாம் சொல்லிகிட்ருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு சுக்கிரன் நட்சத்திரத்தில் எந்த கோளுமே இல்லை, அதனால் மனைவிக்கும் உங்களுக்கு பிரிவாக தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும், டைவர்ஸ் ஆகிடும், இதெல்லாம் நிறையா அற்புதமான தகவல்லாம் சொல்லுவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் இது ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஜோதிடராக வெளிச்சம் பெற்றீர்கள் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு நிறுவனத்தில் படித்தேன், அவங்க ஒரு 4000 5000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பு கொடுப்பாங்க, அதை செல்ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது பிறந்த தேதி நேரம் கொடுத்தா போதுங்க சார், பலன்களை அள்ளி தெளிச்சிரும். அப்படி அள்ளி தெளிச்சிருச்சுன்னா நான் அதை அங்கே வாடிக்கையாளர்களுக்கு படிப்போம், இதுதான் எங்களுடைய வழக்கம். நாங்கள் 1 2 அப்படியே 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்குவோம். பௌர்ணமி அமாவாசை வாரத்தில் 7 நாள் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அஷ்டமி நவமி இது மாதிரி தெரிஞ்சு 1 2 பரிகாரங்கள், நவமி அன்னைக்கு இது பண்ணணும், தசமி அன்னைக்கு இது பண்ணணுன்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த செல்ஃபோன் ஆப்புக்கு 5000 6000 ரூபா கட்டி புதுப்பிச்சுக்குவோம் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எளிமுறைய ஜோதிடமாக கணிதமாக இருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மேசராசியில் அஸ்வதி நட்சத்திரம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தில் அவ்வளோ வியப்பு. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அப்போ ஒரு 15 நாள் 20 நாளில் பாடத்திட்டம் கொடுத்து, அவங்க ஒரு ஆப்பை கொடுத்து அதை தொடர்ச்சியாக அவங்களுடன் தொடர்புல வச்சுக்கிறாங்க. வருடந்தோறும் பணம் கட்டி அந்த ஆப்பை ரெனியூவ் பண்ணிக்கணும். தொடர்ச்சியாக ஒரு நல்ல திட்டமாக இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அவரை வாழ்த்தி அனுப்பினேன். அவர் சந்தோஷமாக போனார் என்பதை